Black Sheep in அனைத்து கண்டென்ட்களையும் யூடியூபில் வெளியாவதற்கு முன்னே Black Sheep Value OTT ஆப்பில் கண்டு மகிழுங்கள். Black Sheep Value OTT Play Store and App Storeல அவைலபிளா இருக்கு. உடனே டவுன்லோட் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. Black Sheep Value OTT தமிழ் பசங்க கொடுக்கும் கேரண்டி. ஒன்று சாமின்னு கையை எடுத்து கும்பிடுவானுங்க, இல்லை பொட்டை 9ன்னு சாணி மிதிக்கிற மாரி மிதிப்பானுங்க. ரெண்டும் வேணாண்டா, மனுஷனா மதிங்கிறான்னா எவன் கேட்குறான்? விறுவிறுப்பா போன லாஸ்ட் கேமோட 3 லெஜெண்ட்ஸ். இதுல ஆடியன்ஸ் செலக்ட் பண்ண தி லெஜெண்ட் யாருன்னா சோட்டு. இந்த அழகான கிராமத்தோட பேரு தற்குறிப்பட்டி. இந்த கிராமத்துல புதையல் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்ட மாஃபியாஸ் வில்லேஜர்ஸ் மாதிரியே நடிச்சு அந்த புதையல் எடுக்க முயற்சி பண்றாங்க. வில்லேஜர்ஸ் அவங்க கிட்ட இருந்து புதையலையும் கிராமத்தையும் காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்க. இவங்க 2 பேருக்குள்ள கடைசியில யாரு ஜெயிக்க போறாங்க, யாருக்கு அந்த புதையல் போக போகுதுங்கிறது தான் இந்த கேம். எல்லா கிராமத்து மாதிரியே நைட்டு எல்லாரும் தூங்குறப்ப மாஃபியாஸோட ஹெட்டான காட்ஃபாதர் யாருக்கும் தெரியாம வில்லேஜர்ஸ்ல ஒருத்தரை கொல்லுவாங்க. மாஃபியா கும்பலுக்கு எப்படி கொல்றதுக்கு ஒரு சூப்பர் பவர் இருக்கோ அதே மாதிரி வில்லேஜர்ஸ்ல 5 பேருக்கு 5 சூப்பர் பவர் இருக்கு. போலீஸ் இவர்னால நைட்டு யாராவது ஒருத்தரை அவர் மாஃபியாவா இல்லையான்னு செக் பண்ண முடியும். டாக்டர் இவர்னால நைட்டு யாராவது ஒருத்தரை மாஃபியாஸ் கொல்றதுல இருந்து காப்பாற்ற முடியும். ராம்போ இவர்கிட்ட ஒரு கன் இருக்கும், அதுல ஒரே ஒரு புல்லட் தான் இருக்கும். அதை வச்சு மாஃபியான்னு சந்தேகப்படுற ஒருத்தரை இவர்னால நைட்டு கொல்ல முடியும். லவ்வர்ஸ் இவங்க 2 பேரும் ஒருத்தர் இல்லாம இன்னொருத்தரால இருக்க முடியாது. இதுல யாராவது ஒருத்தர் செத்துட்டாலும் இன்னொருத்தர் அவங்க கூடவே சேர்ந்து செத்துருவாங்க. செயின்ட் இவரை பகல்ல யாரெல்லாம் ஓட்டு போட்டு கொல்றாங்களோ அவங்க எல்லாம் இவர் கூடவே செத்துருவாங்க. ஆனா மாஃபியாஸ் இவரை கொண்டாங்கன்னா நைட்டு ஒரு காமன் வில்லேஜராவே செத்துருவாரு. இது எல்லாத்துக்கும் மேல காட்ஃபாதர் கிட்ட 2 சூப்பர் பவர் இருக்கு. ஒன்னு, இங்க சூப்பர் பவர் வச்சிருக்க யார வேணாலும் இவருனால அவங்க பவரை யூஸ் பண்ண முடியாம ரோல் பிளாக் பண்ண முடியும். இன்னொன்னு, நைட் இவரை போலீஸ் செக் பண்ணா அவரு ஒரு சாதாரண வில்லேஜர்ஸ் மாதிரி தான் தெரிவாரு. இப்படி நைட் இவ்வளவு விஷயங்கள் நடந்தாலும் பகல்ல யாரு மாஃபியா, யாரு போலீஸ், யாரு டாக்டர், யாரு ராம்போ, யாரு லவ்வர்ஸ், யாரு செயின்ட்னு வெளியே காட்டிக்காம எல்லாருமே வில்லேஜர்ஸ் மாதிரியே நடிப்பாங்க. இந்த கேமோட சுவாரஸ்யம் என்னன்னா யாருக்கு என்ன ரோல்னு அவங்களுக்கும் நம்மளுக்கும் தவிர வேற யாருக்கும் தெரியாது. பகல்ல எல்லாரும் சேர்ந்து பேசி அவங்க மாஃபியான்னு சந்தேகப்படுற ஒருத்தரை ஓட் பண்ணி வெளியே அனுப்ப முடியும். இப்படி ஒவ்வொரு ரவுண்ட்லயும் டே நைட்டா ஒவ்வொருத்தரும் வெளியே போக போக வில்லேஜர்ஸ் மொத்தமா சேர்ந்து மாஃபியாஸை வெளியே அனுப்பி அந்த புதையலையும் கிராமத்தையும் காப்பாற்ற போறாங்களா, இல்ல வில்லேஜர்ஸ் மாதிரியே நடிச்சு மாஃபியாஸ் வில்லேஜையும் புதையலையும் கைப்பற்ற போறாங்களா? வாங்க பார்க்கலாம். ரொம்ப சந்தோஷமா இருக்கடா. ஏன்னா தெரியும் 2 பேரும் 2 சீட் காலி. அப்படி இல்ல ஐஸ்வர்யா, இல்ல எனக்கு புரியல. எனக்கு இது மட்டும் சொல்லு. அது நடுவுல கரெக்ட்டா கெஸ்ட் வர மாதிரி உட்கார்ந்திருக்கு. என்ன காரணம்? காரணம் ஒண்ணே ஒண்ணு தான். என்னது? வரப்போற கெஸ்ட்க்கு ஃபுல் கேம் தெரியாது. யார் மாஃபியால அதிகமா வர்க் பண்ணி கேம் அனலைஸ் பண்ணது நான்னு சொல்லிட்டு டைரக்டர் சொன்னாரு. அதிர்ச்சி அதனால வரவங்களே எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக நான் உட்கார்ந்தேன். தவிர பசங்க நான் இங்க உட்கார்றேன். நான் வெளிய போய் உட்கார்ந்துக்க மாட்டேன். வெக்கமா இல்ல. சரி நீங்களே சொல்லுங்க கெஸ்ட் யார் வரா? கெஸ்ட் யாருன்னு தெரிஞ்சிருக்கும். சரி வரப்போற கெஸ்ட் யாருன்னு சேஜி இன்ட்ரோ கொடுப்பாரு, இல்ல குட்டி இன்ட்ரோ கொடுப்பாரு. அதான் கரெக்ட். ஏய் வரப்போற கெஸ்ட் காட் தான் இன்ட்ரோ கொடுப்பாரு. அப்படி எனக்கு தெரியாது யாருன்னு. ஓகே யார் காட் எங்களுக்கே தெரியாது. காட் நீங்களே இன்ட்ரோ பண்ணுங்க. தற்குறிப்பட்டி மக்களே, இன்னைக்கு நம்ம வில்லேஜுக்கு வந்திருக்கக்கூடிய முதல் கெஸ்ட் யாரு அப்படிங்கறத அனௌன்ஸ் பண்ணிடுறேன். 2017ல சினிமாவை நோக்கி பெங்களூர்ல இருந்து டிராவல் பண்ணி வந்து சின்ன சின்ன ஷார்ட் பிலிம்ஸோட இவங்க கெரியரை ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த பொண்ணா நல்ல பொண்ணாச்சாது. சூப்பர் ஸ்டார். அவர் எப்ப ஷார்ட் பிலிம் நடிச்சாரு? அவர் நடிச்சிருக்காரு அந்த காலத்துல. நடிச்சிருக்காரா? என்னென்ன சொல்றோம் பாருங்க. டேய் முடிச்சிட்டீங்களாடா? முடிச்சிட்டீங்களா? சாரி. அடுத்த பேராகிராஃப் போட்டுமா? Black Sheep-ஓட கிராமங்களுக்கு எல்லாம் கொண்டு போன ஆகா கல்யாணத்தோட கதாநாயகி. பெங்களூர்ல பட்டை கிளப்புற ஒரு பொண்ணுனா இருங்க. இல்ல யார் தெரிஞ்சிச்சு எனக்கு. இருடா அடுத்த பேராகிராஃப் போறேன்டா. கனா காணும் காலங்கள்ல அவங்க நடிப்புனால மக்கள் மனசுல ஒரு பெரிய இடத்தை புடிச்சு சார் அது சேஜு சார். அது பொண்ணு நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க. நீ அந்த கையை வெளியிட நல்லா பேசுவ. அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன். இன்னைக்கு மக்கள் மனசுல ஒரு கதையின் நாயகியா குடிகொண்டிருக்கும் லெட்ஸ் வெல்கம் தேஜா. ரெடி ரெடி ரெடி
1 தேஜா தேஜா தோட்டப்பட்ட தேஜா 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 தோட்டப்பட்ட தேஜா. என்ன எழவி அது. ஆனா அருண் தங்கச்சி பாசம்னா இப்படித்தான்டா இருக்கணும். ஆமா காட், இது தங்கச்சி தான். அடுத்தது சொல்லாதீங்க. ஒரு எபிசோட் ஒரு தங்கச்சி போதாங்க. சரி தேஜா இங்க வா, கெஸ்ட் வரும். அடுத்து அந்த கெஸ்ட் வந்து பேசுமா. தேஜா உள்ள வந்தோனே உங்கள்ட்ட ஒரு சத்தியம் வாங்கியிருப்பாங்களே, என்ன பண்ணணும்னு மறந்துட்டியா? என்ன சத்தியம்? மறந்துட்டியா? சத்தியத்தையே மறந்துட்டியாமா? குட்டி நான் தூக்கணும். ஆமா ஆமா இல்ல, அது சொல்ல வேணாம், நானே டிசைட் பண்ணிட்டேன். தூக்கணும். வாசல்லே ஞாபகப்படுத்தி அனுப்பிச்சு வைக்கிறானுங்களே. தேஜா அதுல வந்து பாத்தீங்கன்னா Black Sheep Value-னுடைய சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கு. சோ இத ஸ்கேன் வந்து பண்ண அப்படினா உனக்கு 1 இயர்க்கான சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீ. வாவ் சூப்பர், थैंक यू. எந்த பயனும் இல்ல. சேஜு ஒவ்வொரு எபிசோடு இத கரெக்ட்டா சொல்லிடுறான். டெலி மார்க்கெட்டிங் மாதிரி கரெக்ட்டா சொல்லிடுறான் சேஜு. மக்களே, தற்குறிப்பட்டியோட அடுத்த கெஸ்ட கூப்பிடலாமா? ரொம்ப குஷியோ. என்ன அதுக்குள்ள விசில் அடிக்கிற? அண்ணா அண்ணா இல்ல பதட்டப்படாதீங்க, கூட்டி வருவாங்க. இதுக்காகவே 6 அடியில நல்ல தாடி மீசியமா யாரையாவது கூட்டு வந்து அதிர்ச்சி அருண் மடியிலே உட்கார வைக்கணும் தான் ஒரு கடவுள ஆசையா இருக்கு. ஆனாலும் வேற வழி இல்லாம இவங்க Black Sheep-ஓட பெரிய ஃபேன். அவங்களோட பெரிய ஃபேன் நாங்களும். தெரியும் தெரியும் தெரியும். அதே மாதிரி Black Sheep-ஏ இவங்களுக்கு பெரிய ஃபேன். வெறும் 300 ஃபாலோவர்ஸோட கனா காணும் காலங்கள்ல ஆரம்பிச்ச ஸ்டெல்லா இன்னைக்கு 300k ஃபாலோவர்ஸோட மக்கள் மனசுல இருக்காங்க. இன்னைக்கு தமிழ் சினிமால நிறைய முன்னணி படங்களுக்கு முக்கியமான கதாபாத்திரங்களா நடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய லெட்ஸ் வெல்கம் அக்ஷதா. உண்மையா சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி எனக்கு 2 பேரும் தெரியும். முன்னாடியே மக்கள் பாக்குற ஆடியன்ஸ் சொல்லிடுறேன். அக்ஷதா முன்னாடி தங்கச்சி. ஆனா கொஞ்சம் சும்மா இருயா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். தேஜா பத்தி சொல்லணும். ஏன்னா தேஜா நான் 7 வருஷமா டிராவல் பண்ணிருக்கோம். அவங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட். அப்படி எந்த ஊருக்கு போனீங்க? மாஜாக்கு நீ வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்க. நானு தேங்க் யூ சோ மச். கொஞ்சம் வைத்தறிச்சல் காமெடி அவ்வளவுதான். ஒரு காமெடி பண்ணா என்ன காமெடி கேளு. இங்கிலீஷ்ல ஒரு படம் ஒன்னு தோணுது இருக்கு. வேணா புரியாது. சொல்லு அக்ஷதா பத்தி. சரி. Love is just a word until someone comes along and gives it meaning. இது போன எபிசோட்ல எனக்காக நீங்க போட்டீங்க. மாட்டிக்கிட்ட பங்கு. போன எபிசோட்ல தான் எனக்காக சொன்னாரு. எல்லாரும் எனக்கு ஃப்ரெண்ட் மாதிரி. அதனால எனக்கு கவலைப்பட. ஐஸ்வர்யா இருந்தா அக்ஷதா தானே. கேம் தானே ஜஸ்ட். நம்ம புதுசா ஒரு முயற்சி பண்ணலாமே. குட்டி வினக்கு பதிலா அவனை தூக்கலாம். எப்படி பாத்திருக்கியா இது முன்னாடி? பாத்திருக்கேன், எனக்கு பிடிச்சிருக்கு. உங்களுடைய அடுத்தவன் நான் கேட்டா செருப்பு கட்டிடுறேன். எல்லாரும் ஒரே நீ சொல்லு அக்ஷதா. நான் பாத்திருக்கேன். இல்ல எல்லாம் ஒரு வாட்டி ஒரே மாதிரி பேசிட்டு. நீங்க சொல்லுங்க அக்ஷதா, இந்த கேம் பத்தி அவங்க பேசி முடிச்சிட்டாங்க. டேய் அவன் நேரா ஆக உக்கரமாயிட்டே இருக்கான். அந்த காரை எடுத்து கேம் ஆரம்பிங்கடா. கடவுளே, எல்லாரும் கண்ணை மூடவும். எல்லாரும் கண்ணை திறக்கலாம். குட் மார்னிங். ஓகே கண்ணை திறக்கலாம்னா? திறக்கலாம். பாத்தீங்களா செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல. ஓகே வழக்கம் போல ஆரம்பிப்போம். ஐசனே அக்ஷதா தேஜா 2 கெஸ்ட் வந்திருக்காங்க. சோ 2 கெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம். அவங்க என்ன அவங்கள்ட்ட கேளோ அது பிளான் பண்ணிப்போம். முதல்ல தேஜா. எனக்கு அயாசனா. ஒண்ணே வெயிட் பண்ண. நாங்க ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கோம். எது ஏன் அயாசனா? தெரியல, அப்பயே மாஃபியான்னு சொல்லும்போது எனக்கு லைட்டா ரிக்கி வாய்ஸும் அது நாங்க சும்மா பேசிட்டு இருந்தோம். அது டைவர்ட் பண்ணதுக்கு பார்த்தா கடைசி எல்லாரும் வாய்ஸ் தான் கேட்டுச்சு. ஆனா அவர் இருப்பாருன்னு தோணுது. மாஃபியாவா நீங்க எப்படி அக்ஷதா சொல்றதா கேட்க போறீங்க? இல்ல இல்ல அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு இந்த பக்கம் கொஞ்சம் சஸ்பிஷியஸா இருந்துச்சு. யாருன்னு தெரியல. ஏன்னா அந்த பக்கம் ஃபுல்லா அவங்க டீம். என்ன இதெல்லாம் மாஃபியா இல்ல. இப்படி சண்டை போற நீ. எனக்கு கோவம் வருது. கோவம் வந்து அங்கேயே வச்சுக்கோங்க. கேம் விளையாடுங்க. வெயிட் பண்ணுங்க. அப்ப கொஞ்சம் மாத்தி வைங்க. அவர்தான். அப்போ ஒரே நிமிஷம். அவர்தான். ஏங்க அக்ஷதா சும்மா சொன்ன அக்ஷதா. அப்படி சொல்லாதமா. எப்படி அன்பா சொன்ன அந்த மாதிரி ரிக்கி அண்ணா அப்படினு சொல்லு. ரிக்கி அண்ணா தான். ரிக்கி அண்ணா இனி வயசுக்கு வந்தா என்ன வரல என்ன அவர் டிஃபெண்ட் பண்ணவே மாட்டறாரு பாருங்க. நம்ம சொல்லிட்டு இருக்கோம், டிஃபெண்ட் பண்ணவே மாட்டறாரு அவர். அக்ஷதா நானா உன்னை தெரியும்டா எனக்கு. என்னென்ன வேலைக்கு எப்படி முடிய டைப்பா மாத்துவேன்னு எனக்கு தெரியும். அயாசனா டிஃபெண்டே பண்ணல தெரியுதா? மாஃபியான்னு சொன்னதுக்குலாம் டிஃபெண்ட் பண்ண மாட்டான். அயாசனா एक्चुअली பேசவே இல்ல. எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்மா அவர் மாஃபியா இருக்க வாய்ப்பு.
தேஜானாம பேச மாட்டேன் மாஃபியா வரதா பேசுவேன் ஐயாசனே வந்ததுல இருந்து 2 வார்த்தை பேசிருக்கேன் ஏன் இப்படி பண்றீங்க தேஜா அடுத்து என்ன ப்ராஜெக்ட் பண்ற பேசணும் அவ்வளவுதான் சும்மா பேசணும் அதாவது டிஃபெண்ட் பண்ண சொல்றாங்க உங்களை டிஃபெண்ட் பண்ணுங்க நான் வில்லேஜ் ஓட்டு போட தான் டிஃபெண்ட் பண்ணோம் எப்படி நம்ம ஓட்டு போடவே இல்லையே நம்ம இவன் தான் சீரியஸா சொல்றான் அங்க பாரு அவன் மட்டும் எப்படி பார்க்கறானே. ஆனா எனக்கு அந்த கேங் இருக்கு எனக்கு ரெடியா அண்ணே அந்த கேங் யார் தெரியுமா அண்ணே எனக்கு தெரியும் மின்சார கனவுல 3 கேங் 4 பேர் பிக்கலாண்டா திருடுற மாதிரி தான் இருப்போம் ஏய் அந்த கொலையை நீங்க தான் பண்ணீங்களா அண்ணே இந்த பழைய படத்துல பொட்டியை திருடுவாங்கல ஒரு 4 முட்டைங்க கேங்ல போயிட்டு டேய் அந்த கொலையை யாரா பண்ணீங்க திருடுற மாதிரி தான் இருப்போம் அண்டா திருட வந்த குரூப் அண்ணே எனக்கு இருங்களா இவரியா எல்லாரையும் யார் ஏய் அதெல்லாம் சொல்றேன் வந்த கெஸ்ட்ல யாராவது ஒருத்தர் ஃபர்ஸ்ட் அவுட் ஆக்கி அவங்க கேம் பார்க்கட்டும் அடுத்த கேம் நல்லா ஆடுவாங்கல்ல நாங்க இப்பதானே வந்திருக்கோம் நாங்க விளையாடுறோம் நீங்க கிளம்புங்க சரி கிளம்புங்க முடியாது நாங்க ஏற்கனவே நிறைய கேம் ஆடி நான் போக இருக்கோம் மாட்டேன். பரவாயில்ல அவுட் ஆகும் எனக்கு போக மாட்டேன் நடந்து சண்டை அப்புறம் வரலாம் ஒரு நிமிஷம் இருங்க நான் கேம் ஃபோக்கஸ் பண்ணலானே இப்படி டவுட் வரும்போது பிரகதீஷ் போயிடலாம் ஐ அம் பாவம் அவனுக்கு மைக்கே குடுக்கல ஆமா மைக்கே கொடுக்கல சும்மா தான உட்கார்ந்திருக்கேன் சோ அதனால அவன அவுட் ஆக்குறது வேஸ்ட் தான் இருங்க நியாயமா கேர்ள்ஸ் இது வரைக்கும் இவ்வளவு அதிகமா இருந்தது இல்ல ஐஸ் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி இருக்கு தூக்கிடலாம் 4 பேர் இல்ல, இருக்காங்க எனக்கு ஓகே தான் எனக்கு ஐஸ் தூக்கிக்கலாம் ஓகே தான் இன்னைக்கு ஒரு நாள் எனக்கு ஓகே தான் இருங்க நான் இந்த சைடு யாராவது போவோம் எனக்கும் வந்து இவங்க சொன்ன அதெல்லாம் மாதிரி இல்ல. மாஃபியாங்கும்போது உன்னைய ஏதோ போலான்றாங்க, சவுண்ட் நீ நான் எதுக்கு இல்லப்பா சொல்லு. நான் இல்ல நான் வில்லேஜர் ஐஸ்வர்யா நீ ஒரு விஷயத்தை நோட் பண்ணியா இந்த அதிர்ச்சி எப்பவுமே உன்னதான் காப்பாத்துவான் இப்ப பக்கத்துல 2 பிள்ளைங்க வந்தாலும் முதல் இடத்துல உன்னை தூக்க சொல்றான் இன்னைக்கு விட்டு போதுமா தங்கச்சி பாசம் நான் ஃபர்ஸ்டே சொன்னா கேம்னு வந்துட்டா நான் வேற மாதிரி ஆயிருவேனே அதான் வேற மாதிரி ஐடியா கேர்ள்ஸ் வந்துட்டா வேற மாதிரி ஆயிருவா அதுவும் தெரியும் இல்ல சீரியஸா சொல்றேன் நான் இப்ப எதுக்கு புதுசா வந்து நிறைய வீடியோ பாத்துருப்பாங்க ஷோலாம் அதனால அவங்க கெஸ் பண்ணி கேக்குறேன் அவங்க ஸ்பார்க் வந்துச்சு பாருங்க விக்கி மேல ஒன்னு தோணி இருக்கு அது ஸ்பார்க் இல்ல வைத்திருக்கு ஃபுல் ஃபார்ம்ல இருக்கான் சரி ஓட்டிங் போலாம் ஓட்டிங் போலாம் யார் மேல உனக்கு யாரு ஆயாஸ்னா ஏய் இரு மெண்டல் ஏய் இருங்க நான் இருக்கு சொன்னா இது நல்லா இருக்கு சரி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போ okay. நான் ரிவீல் பண்ணி டேய் ஐயாசன ஃபர்ஸ்ட் போலாம் ஆயாஸ்னா ஏய் இப்ப நீ எதுக்கு நான் திடீர்னு கேள்றா இல்லடா யாராவது ஒருத்தர் போய் தான்டா ஆகணும் ஆயாஸ்னா யோசிச்சு தூக்கலாம் ரிக்கி போயிடலாமா ரிக்கி போலாம் இல்ல ஒரே நிமிஷம் இருங்க இப்ப எதுக்கு திடீர்னு நான் வயிறு எரியல உட்காருங்க இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு அக்ஷதா நீ யார் மேல ஏய் சொல்றீங்க நான் யார் மாதிரி சொல்ல அப்புறம் இல்லனா எனக்கு பிரச்சனை ஆயிடுச்சுனா பாத்தியாடா ஒரு புதுசா வந்து அத நல்ல மனசு அதனால தூக்க வேணாம் கரெக்ட் நல்லா பாத்திருப்பீங்க பக்கா ஃப்ராட் யாரும் உங்களுக்கு தெரியும் எல்லாம் என் தலையில வேற யாரே கேளு அந்த 3 கதிரேசன் ஸ்ரீனிவாசன் முருகேசன் அந்த 3 பேர்ல கண்டிப்பா அவங்களே ஒத்துக்கிட்டானுங்க அண்டா திருட வந்த குரூப் 3 பேரும் பாரு 3 பேர் பைக் Blue set, blue set. திருடுறாங்க டைவர்ட் பண்ண டைவர்ட் பண்ணல மச்சான் அந்த 3 பேர் ஒரு ஆள் மச்சான் நீங்க என்ன விளையாடவே மாட்டீங்க நீங்க யாரே சொல்லுங்க ஏய் அந்த ப்ளூ செட் போலாம் ப்ளூ சட்டை தானே ஓகே இல்ல அவனை டாமினேட் பண்ண அத குழப்பி விட்டு வெளிய போயிடுவான் ஆமா இவரு ரொம்ப தெளிவானவர் ஏண்டா உட்கார்றா பழைய கேம்லாம் பார்த்துட்டு தான்டா வரோம் உட்கார்றா தெரிஞ்சு போச்சு தேஜா அவன் நம்ம எப்போட தூக்கலாம் அந்த மாதிரி ஆயாஸ்னா போலாம் ஏனா கொஞ்சம் கிளவரா விளையாடுறவர் ஏய் நல்லா தெரிஞ்சுக்கங்க போன வாட்டி மாஃபியா வின் பண்ணிட்டாங்க அதனால கரெக்டா பார்த்து தூக்க சும்மா ஏனோ தான தூக்கி வேஸ்டா போயிடும் வில்லேஜர் ஒண்ணா கேளு வேஸ்ட் பண்ணாதீங்க டேய் நீ பக்கத்துல தான் இருந்த சொல்றா கிரி கொண்டாந்து மாதிரி சொன்ன மாதிரி இருந்துச்சு ஆயாஸ்னா போவோம் நான் ஒன்னு சொல்லல சொல்றா சரி டேய் உனக்கு தெரியும்ல சொல்றா நல்ல மனிதர் தான் நல்ல மனிதர் தான் உண்மையாவே வில்லேஜர் தான் கிராமத்தான் தான் ஏய் நீங்க என்னடா சைகையிலே பேசிக்கிறீங்க ஏய் வில்லேஜ் ஸ்லீப் மாஃபியாஸ் அண்ட் காட்ஃபாதர் கண்ணை துறங்க யாரை ரோல் பிளாக் பண்ண போறீங்க யாரை கொல்ல போறீங்க மாஃபியாஸ் அண்ட் காட்ஃபாதர் கண்ணை மூடிக்கங்க டாக்டர் கண்ணை திறங்க யாரை காப்பாத்தலாம்னு இருக்கீங்க டாக்டர் கண்ணை மூடிக்கங்க போலீஸ் கண்டை திறக்கவும் யார் மேல சந்தேகம் கண்ணை மூடிக்கங்க ராம்போ புல்லட் யூஸ் பண்றீங்களா கண்ணை மூடிக்கங்க வில்லேஜ் வேக்கப் அக்ஷதா தெரியுது நீ மூடு அவர் காட் ஒரு தடவை சொல்லிட்டாரு கேக்கும் எந்திரிப்பாவ ஏன்னா இது போய் எழுப்பி தண்ணி ஊத்தி இதெல்லாம் பண்ணுவாங்க ஓகே இந்த கிராமத்துக்கு இப்ப நான் ஒரு அதிர்ச்சியான சம்பவத்தை சொல்லணும்னு நினைக்கிறேன் அதிர்ச்சி போயிட்டா அண்ணா இது நான் சத்தியமா பேசாதன்னு சொன்னேன் மாஸ்க் பேச்சாடா பேசுன கொஞ்சம் பேச்சா பேசுன ரிக்கி இன்னொன்னு அப்புறமா ரூல்ஸ சொல்லிடுறேன் செத்த அதிர்ச்சி இதுக்கு அப்புறம் ஒரு வார்த்தை கூட வாயை திறந்து பேசக்கூடாது அதே அதிர்ச்சியோடவே இருக்கணும் எபிசோட் முடிகிற வரைக்கும் காட் ஒரு ரிக்வெஸ்ட் காட் சொல்லுமா இவரை மட்டும் மாஸ்க் போடாம உட்காரீங்களா ப்ளீஸ் கெஸ்டோட ரிக்வெஸ்ட் ஏன் அப்ப பாத்தீங்க ஓடுமா ஓடுறா தலைவா இது எபிசோட்ல வைக்கலனாலும் பரவாயில்ல என்னவா இருக்கும் எனக்கு என்னடா தெரியும் ஏய் ராம் நிஷாந்த் ஆனா ஒரு விஷயம்டா இந்த ஜோக்க நம்ம பசங்களுக்கு முன்னால அந்த பொண்ணு கேட்ச் பண்ணிருச்சுடா அதிர்ச்சி மட்டும் சாகல கூட இன்னொரு கையும் வந்திருக்கு தம்பி ராஜ்குமார் அதை அப்படியே எடுத்து உவாயிலே வச்சுக்கமா நீயும் செத்துட்ட அதிர்ச்சியை அடக்கம் பண்ணிருங்கப்பா ப்ளீஸ்
ரிக்கி 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 தான். இல்ல ரிக்கியை ஒத்துக்கிட்டான். அவன் மாஃபியான்னு ஒத்துக்கிட்டான். நீயே மாசா சொல்றா. இருங்க சொல்றா கெத்துறா. டேய் ப்ளீஸ் பாய். டேய் ரிக்கி மாஃபியா ஜெயிக்கிறத விட இரு மாஃபியா ஜெயிக்கிறத விட நான் தான் அதிர்ச்சியை கொன்னேன்னு சொல்றதா இங்க மாசு. சொல்லிடுறேன். சொல்றா மாசுடானம். நீ வில்லேஜராவே இருந்தாலும் பரவாயில்லடா சொல்றா. இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. ஓபனா தெரியுது நீ தான் சொல்லி ஓபனா சொல்லு. உனக்கு எவ்வளவு பெரிய பவரா இருந்தாலும் வேண்டாம் செத்து. இவரை சொல்லும்போது இவர்தான் அதுனா அவங்க நிப்பற அதை டிஃபெண்ட் பண்ணணும். அவங்க வந்து அப்ப அவங்களும் மாஃபியா தான். ரிக்கிக்கு ஓட்டு போடுவோன்ற. அவங்க மாஃபியாவே இருக்கட்டும் பிரச்சனை இல்ல. ரிக்கி 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 கேர் அவுட் போடுறீங்க ப்ளீஸ். ரிக்கி ரிக்கி தூக்கு. காட் ரிக்கி ஃபர்ஸ்ட் வோட்டிங். ஜனனி அவன் ஃப்ரீ ஆயிட்டாமா இப்போ. ஆமா இப்போ ஃப்ரீயா தான் இருக்கான். நீ ஜனனி கிளம்புங்க. ஏங்க ஒரு நிமிஷம் நான் உண்மையிலேயே வில்லேஜ் கிராமத்துல பரவாயில்ல ரிக்கி பரவாயில்ல. ஏமா நீ ஏமா கோபப்படுற? கோவலாம் படலங்க நியாயம். நியாயம்டா. நீடா நேர்மைடா. டேய் செகண்ட் வோட்டிங் போயிடலாம். ஏதாவது சொல்லி நீ அது இல்லன்னு சொல்ற. ஏங்க நான் அது இல்லதாங்க யாரும் நம்ப மாட்டாங்க. நான் இல்ல நான் ப்ளீஸ் நம்ப. சரி உனக்கு ஏதாவது சூப்பர் பவர் இருக்காடா? அதெல்லாம் எதுமே கிடையாது. அப்புறம் ரிக்கி அப்ப ரிக்கி கன்சிம்டாம பொண்ணுங்கள பாப்பான். அவளுக்கு பாத்துட்டே இருப்பா 2 நாள்லாம் கூட. என்னம்மா ப்ளே என்ட்ரியிலே இச்சு துப்புற. தேஜா இருங்க தேஜா உங்களை பார்த்தாலும் கிராமத்து பொண்ணு மாதிரி தான் தெரியுது. அந்த இந்த இதெல்லாம் கதையெல்லாம் சாயலா எனக்கு வேண்டாம். நம்ம ரெண்டு பேரும் வில்லேஜர் தான் ப்ளீஸ். இல்ல ரிக்கி நீ காட்டுவாசி மாதிரி இருக்க. சரி செகண்ட் வோட்டிங். என்னன்னா நீங்க நீதான்டா. ரிக்கி யாருமே தூக்கலையா? அங்க பாருங்க. நீங்க சத்தியமா இல்லையா? மம்மி ப்ராமிஸ் பண்ணுங்க. அதல மாட்டிப்பாங்க. நீங்க அம்மா ப்ராமிஸ் பண்ணுங்க. அவங்க பண்ணுவாங்க. பண்ண மாட்டறாரா பாவம். ஏய் அவன் ஃப்ராட் பண்ணிடுவான் அவன். ராமேஸ்வரத்தை எடுத்துடலாம். மன்னா நீ என்ன பாஷை பேசுற நீ? இல்ல அவன சொன்ன வந்ததுல இருந்து 2 பேர் தான் கேம் ஆடிட்டு இருக்காங்க. அதான் நான் சொல்லிட்டே இருக்கேன். சேஜ் அவங்க கூட சேஜ் எனக்கு தோணுச்சு. சேஜு போலாம். நல்லா யோசி சேஜு போலாம். ஒரே நிமிஷம் கொஞ்சம் பழைய எபிசோட்ல பாத்தீங்கன்னா இதே மாதிரி தான் நீ ஒரு வாட்டி சொன்ன. வேண்டாம் நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு ராஜா. வேணா ராஜா நீ இவ்வளவு நேரம் எப்படி இருந்த அப்படியே இருப்பா. நீ அமைதியா இரு ராஜா. சரி என்னப்பா ஓட்டிங் என்னப்பா? டக்குனு ரிக்கி தான் என்ன? சரி போடுங்க ரிக்கி போடுங்க. பாத்தீங்களா? அவன் செயின்ட் கூட இல்ல. செயின்ட் நான் கூட செயின்டா? ஏய் நீ ஏன் எடுத்து கொடுக்காத? நீங்களா பாயிண்ட் எடுத்து கொடுக்காதீங்க. அவனே உடனே ஆமாங்கடா இவன் தான். ஆயா மூடுடா. இதடா சொன்ன அந்த கேரக்டர் மறந்துட்ட. அப்பாவே மாஃபியா தான். ஒரே நிமிஷம் ரிக்கிக்கு செகண்ட் வோட்டிங் இருக்கா? இல்ல வேண்டாம் ரிக்கி வேண்டாம். ஏய் நீ தான் ஆரம்பிச்சு விட்ட. இல்ல இவன்தான். இப்போ ரிக்கிக்கு மெஜாரிட்டி இல்ல. சேஜு தேஜா நீ ஏன் பக்கத்துல உட்கார்ந்திருக்காத கொலை பண்ணிருக்க கூடாது. சேஜு தேஜா போலாம். சேஜு ஃபர்ஸ்ட் வோட்டிங் தான். ஃபர்ஸ்ட் வோட்டிங் பார்த்தேன். தேஜா ஒன்னு சாலையில அந்த ஓரத்துல நில்லு. இல்ல இந்த ஓரத்துல நில்லு. நீ நடுவால நின்னா லாரி அடிச்சு செத்து போயிரா பாத்து. ஏய் டைவர்ட் ஆகுது சொன்னா கேளுங்க. உண்மையாவே எனக்கு ஒரு பவர் இருக்கு. பெரிய பவர் இருக்கு. ஃபர்ஸ்ட் வோட்டிங் தான். சரி யார் நீ? எனக்கு பவர் இருக்கு. அப்ப நான் பிளெஸிங் வாங்கிக்கோங்க. ஏ நம்புங்க. ஓகே நம்புங்க ப்ளீஸ். ஒரு அளவுக்கு மேல பண்ணாங்க. நம்புங்க ப்ளீஸ். உண்மையாவே பவர் இருக்கு. சேஜு வோட்டிங். அண்ணா பெண்கள் ஒன்னு சொன்னா கரெக்ட்டா இருக்கு. ஏய் இதுடா பவர் இருக்குன்னு சொன்னது எப்பறா நம்புவ லூசு? இப்பதான் ப்ளஸ் பண்ணிச்சே. இவனை கொன்னிடலாமா? குடும்பங்கள் கொண்டாடும் ஓடிடின்னு அமைதியா இருக்கேன். ஆய கிளர்னு அசிங்கமாயிடுவ. உன்னை அடிக்கிறது 5 நிமிஷம் கிடையாது. 110 கிலோ வெயிட் தூக்குற அந்த லாரன்ஸ் உன்னை அடிக்கிறது பெருசு கிடையாது. சேஜு ஃபர்ஸ்ட் வோட்டிங். தூக்குங்க பாத்துக்கலாம் என்னன்னு பாப்போம். மெஜாரிட்டி. இப்போ எதுக்கு என்னையா சொல்றீங்க? என்னையா உள்ள இழுக்குறீங்க? சும்மா போர் அடிக்குது. நான் என்ன பண்ணலப்பா. எனக்கு ரிக்கி மேல சந்தேகம் வரலப்பா. எனக்கு என்னமோ உன் மேல தான் சந்தேகம் வருது எனக்கு. ரிக்கி மேல ஏன் சந்தேகம் வந்துச்சுனா ஃபர்ஸ்டே தேஜாவும் அக்ஷதாவும் ரிக்கியோட பாஸ்போர்ட் சைஸ் பார்த்தாலே சந்தேகம். அந்த சைடுல இருந்து இவன் மேல உனக்கு சந்தேகம். ஆதார் கார்டை பார்த்தாவே சந்தேகம் வருமா? ரிக்கி சவுண்டா தான் பேசுவான். சோ அதனால வந்து ரிக்கி மேல டவுட் வந்துச்சு. அதனால தான் ரிக்கி சொன்னேன். ஏன்னா மாஃபியா சொல்லிட்டு இருக்கும்போது அவன் தான் சிரிச்சு பேசிட்டு இருந்தான். அவன் அமைதியா இல்ல. ஃபர்ஸ்ட் யாரெல்லாம் மாஃபியான்னு கண்ண ஓபன் பண்ண சொன்னாங்கல்ல. மாஃபியா கண்ணை திறந்துட்டே கூட பேசுவாங்க. கண்ணை திறந்தா ஜோக் பண்ணு. நீங்க சொல்லுங்க. நீங்க செத்து போயிட்டீங்க. அவங்க 2 பேர்ல இல்ல அவங்க 2 பேர்ல யார்? சேஜுக்கு செகண்ட் வோட்டிங். காட் பிளஸ். கொன்றுங்க காட் ப்ளீஸ். நான் செத்துறேன். டேய் நீ செத்து 3 நிமிஷம் ஆச்சுடா. ஓ மை காட். வில்லேஜ் ஸ்லீப். மாஃபியாஸ் அண்ட் காட்ஃபாதர் உங்க கண்ணை திறங்க. யாரை ரோல் பிளாக் பண்றீங்க? யாரை கொல்ல போறீங்க? மாஃபியாஸ் அண்ட் காட்ஃபாதர் கண்ணை மூடிக்கங்க. டாக்டர் கண்ணை திறங்க. யாரை காப்பாத்த போறீங்க? கண்ணை மூடிக்கங்க. போலீஸ் கண்ணை திறங்க. யாரை செக் பண்றீங்க? கண்ணை மூடிக்கங்க. ராம்போ கண்ணை திறங்க. உங்க புல்லட்டை யூஸ் பண்றீங்களா? கண்ணை மூடிக்கங்க. வில்லேஜ் வேக் அப். தன் உயிரை குறித்து இந்த கிராமத்தை பரபரப்பை ஏற்படுத்தினவன் இப்பவே அவன் மூஞ்சில ஒரு மரண பீதி தெரியுது. மாஸ்க் எடுத்து போடுங்க. மித்துன் ஆரைபிடா.
தேஜா நீ பேசல ஒரு மாதிரி கேக்குறாங்க இவர் கன்ஃபார்மா மாஃபியா தான். நான் உன்ன சொன்னேன்னு மாத்தி விட்டேன். சத்தியம் இல்ல உண்மையாவே. அப்பப்போ வாயை திறந்து அவர் மாத்தி விட்டார். அவர் சொன்னார்னு வர மாட்டீங்க. ஏய் நீ மாஃபியாவா? நீங்க தான் மாஃபியா. அவர் இவர சொல்லும்போது நீங்க ஒரு மாதிரி கில்ட். சரி ஆக்சுவலி எனக்கு ஒரு டவுட் இருக்கு. நான் எல்லா எபிசோடுமே பார்த்தேன். அதுல குட்டி வினோ வந்து ஆக்சுவலி நிறைய பேசுவான். இந்த எபிசோட்ல பேசவே மாட்டான். பேசினா தூக்கிடுவான்னு ஒரு பயம். எனக்கு தெரிஞ்சு அவன் தான். குட்டி வினோ போலாம். குட்டி வினோ போலாம். உட்கார்ற இடத்துல கத்தி வைப்பான். அதான் தேஜா. பவர் இருக்கா? என்ன பவர் இருக்கா? இல்ல குட்டி வினோ போலாம். தேஜா போலாம். அப்ப உடனே அவர் மாத்தி விடுறாரு. நீங்க உங்களை டிஃபெண்ட் பண்ண வேண்டியது எதுக்கு மாத்தி விடுறீங்க ஆளு? கன்ஃபார்ம் தேஜா. தேஜா போலாம். ஏய் அவன் டைரக்ட் தேஜா போலாம். தேஜா. தேஜா. அமிதாரி லிப்ஸ்டிக் வேற தேஜா போலாம். லிப்ஸ்டிக் வேற அலஞ்சிச்சு. மாஸ்க் போட்டு அமிதா கவர் பண்ணு. நீதான். வந்தாலும் பரவாயில்ல தேஜா போலாம். தேஜாக்கு யார் யார் ஓட் பண்றீங்க? தேஜா மெஜாரிட்டி இப்ப டிஃபெண்ட் பண்ணுமா? நான் சொல்றத கேளுங்க. பிங்கி ப்ராமிஸ். பிங்கி ப்ராமிஸ் எனக்கு வந்து எங்களுக்கு பிங்கி ப்ராமிஸே தெரியாது. பிங்கியே யாருன்னு தெரியாது. உன் நாய்க்குட்டியா? பைத்தியமா இவன் ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டானய்யா. என்ன கதை? ஓ குட்டி வினோ போய் கொஞ்சம் பாயம். குட்டி வினோ என்கிட்ட திரும்பிடுவாங்க பேசாம இரு. நிஜமாவே எனக்கு பெரிய பவர் இருக்கு. எனக்கு ஏன்னு சொல்ல முடியாது. பட் சத்தியமா பவர் இருக்கு. நான் நெகட்டிவ் கிடையாது. ப்ளீஸ் தேஜா சாக போற இப்போ சொல்லி. ஏய் நிஜமாவே எனக்கு பெரிய பவர் இருக்கு. ரிவர்ஸ் ஆகுமா? அந்த மாதிரியா? அப்படிலாம் நல்ல பவர் தான். என்ன பவர்? என்ன பவர்னா சொல்ல முடியாதுல்ல. சாக போறிய? நட்பே துணை ஆதி கூப்பிடுறாரு என்னங்க? தேஜா வேணாம் இந்த வாட்டி வேற ஏதாவது போலாம். ஏய் மாஃபி மூணு பேருமே மாஃபியாவா இருந்தா என்ன பண்றது? நான் மாஃபியாவா? சரி வாங்க ஐஷுக்கு ஓட்டு போட்டு பாப்போமா? பவர் இருக்கு ப்ளீஸ். ஐஷுக்கு ஓட்டு போட்டு பாப்போமா? நான் சொல்லட்டுமா? சரி ரிக்கி அண்ணா போடலாமா? ரிக்கி அண்ணா போவோமா? ரிக்கி அண்ணா. நீ அவன தூக்குற சந்தோஷமா இல்ல? நீ ஒரு ஓட்ட ரிக்கி அண்ணன்றல அத சந்தோஷமா இருக்கு. சரி எனக்கு ஒரு டவுட் இருக்கு. சொல்லு. இந்த கண்ணை மூடிட்டு நம்ம காட் பேசினார்ல, அப்ப எனக்கு இந்த பக்கம் தான் சத்தம் நிறைய வந்தது ஆக்சுவலி. அத என்ன கொன்னுட்டே. இல்ல இவ அவுட் ஆனதுக்கு அப்புறம் திருப்பி சத்தம் வந்துச்சு. அப்பனா ராம் நிஷான் தான். சரி ட்ரை பண்ணி பாப்போமே. யாரு? தேஜா. அப்ப நானும் கண்ண மூடி ஒரு வாட்டி நின்னே. அப்பயும் இவங்க சவுண்ட் கேட்டுச்சு. என்ன அப்படியே திருப்பி சொல்ற? ஏண்டா வாயில ஏதா பேசி தான் தொலைங்கலடா. டேய் சீதாராமன் ஜானகிராமன் ஸ்ரீனிவாசன். இப்ப யாரு மேல டவுட் இல்ல வரவே மாட்டீங்க. காட் ஃபர்ஸ்ட் ஓட்டிங் எனக்கு ப்ளீஸ். ராம் நிஷான் ஸ்ட்ராங்கா சொல்ற. ராம் நிஷான். ஏய் ரிக்கி ஏன் பதறீங்க? நீங்க ஏன் பதறீங்க? நீங்களும் ராம் நிஷாந்த் ஒரே கேங்கா? ஆமாமா ரெண்டு பேரும் மாஃபியா. ரிக்கி அடுத்த கேம் நீ தேஜா சொல்லி பாரு. அடுத்து ஒன்னதா சொல்லும். இதுல இருந்தே ஒவ்வொரு கேமா பாத்துட்டு இருக்கேன். தேஜா. ஐயோ இல்ல சும்மா சொல்லி பார்த்தேன். ராம் நிஷாந்த் நம்ம பவர் ரிலீஸ் பண்ணிட்டு ராம் நிஷாந்த் சொல்லு நாங்க ஓகே போடுறோம். அப்ப சொல்ல கூடாதுல்ல. தேஜா நல்லா கேட்டுக்கோ. நீ சாக போறேன்னு தெரிஞ்சதுன்னா உன்னை கொன்றுவாங்க. இதுக்கு மேல வாய்ப்பு இல்லைன்னா உன் பவர் சொல்லி நீ தப்பிச்சுக்கலாம். அப்ப எனக்கு ஒரு டவுட். இப்ப நீ சாக போறல உன் பவர் சொல்லு. பவர் இருக்கு நான் சொல்லவே இல்ல. ஏய் தர்க்குரி என்ன பவர் இருக்கு சொல்லவே இல்லடா. ஏய் உனக்கு தான் ஃபர்ஸ்ட் வோட்டிங் போட்டுருக்காங்க. ஒரு நிமிஷம் நான் சொல்லவா? ஏய் நான் அமைதியாவே இருக்கேன். அப்படியே செத்துறோம். எப்படி பேசுது பாரு என் புள்ள. ஒரு நிமிஷம். எனக்கு வோட்டிங் போடுங்க. நான் லீசா சாக போறேன். கண்டிப்பா என் பவர் சொல்லிடுங்க. அதே மாதிரி ராம் நிஷான் சொல்லுங்க. பவர் இருக்குன்னு சொல்றத கன்சிடர் பண்ணலாம். சரி ஓகே. ராம் நிஷாந்த் போலாம். ஆனா இந்த பவர்லாம் இல்ல. நான் முன்னால இருந்தே சொல்றேன். அப்புறம் எப்படி ரிவீல் பண்ணுவ? பண்ண முடியாது. இப்போ ராம் நிஷாந்த் ப்ளீஸ் டைவர்ட் ஆகாதீங்க ப்ளீஸ். ஏய் ராம் நிஷாந்த் ஓட் பண்றவங்களா கைய தூக்கு. மெஜாரிட்டி ராம் நிஷாந்த். ஆனே நீ ப்ரூவ் பண்ற இன்னசென்ட்னு. விஷத்தை கொடுத்தா குடிக்க முடியும். அதுக்காக குடிச்சறதா? எதுக்கு இந்த விஷ பரிச்சை? அது கிடையாது. முடியவே முடியாது. ஆனா ஒன்னு சொல்றேன். இப்ப தேஜா சொல்லி கை தூக்கி செத்தவங்க எல்லாரும் அவங்கள ஆல்ரெடி அதுக்கு முன்னாடி தேஜான்னு டிஃபெண்ட் பண்ணவங்க எல்லாரும் கை காட்டினவங்க எல்லாரையுமே திருப்பி சொன்னோனே அதுவும் என்ன சொல்றாரு? அவங்க கெஸ்டா வந்திருக்கனால சொன்ன உடனே நீங்க உடனே கை தூக்குறீங்க. ஒரு வாட்டி கூட தேஜாக்கு ஆப்போசிட்டா அந்த பொண்ணு நிக்கல. ஆமா இல்ல அவங்க வந்தோனே சொல்லிட்டாங்க. பாத்தியா அடுத்து அதுவும் ஒரு மாஃபியா சூப்பரா கேம் ஆடுனாங்கன்னா இப்படிதான் ஆடுவாங்க. ஆமால பாயிண்ட புடிச்சிட்ட. அவர் சொன்ன மாதிரி வந்தாலும் நான் ஃபர்ஸ்ட் ரிக்கி சொன்னேன். அயாஸ் நான் சொன்னேன். யார் தூக்கு நீங்க செத்து போயிட்டீங்களா ரெண்டு பேரும்? இல்ல நான் அதிர்ச்சரன் பேர் எடுக்கல. அவன் பேர் எடுக்கல. சேஜ் பேர் நான் எடுத்தேன். ஓகே மத்த பேர்லாம் எடுத்தல. யாருமே சாகல இல்ல. பா ஒரே ஒரு பாயிண்ட் பா. மாஃபியா கொண்டிருக்காங்க. 3 அவுட். அவனே மாஃபியா 4 அவுட். போய்கிட்டே இருக்கு. ரொம்ப இதுவா போனா வில்லேஜர் ஒண்ணுனா போயிட்டு 4 வில்லேஜர் போயிட்டாங்க 5 பேத்துல. சோ அதனால நம்ம பார்த்து இதா முடிவு பண்ணோம். தேஜாக்கு ஒரு பவர் இருக்குன்றது சாவ போற தடவையில அத சொல்றேன்னு சொல்லி. ஆமா நான் சொல்றேன். நான் ரெடியா இருக்கேன். ஏய் இப்போ பவர் இப்ப மாத்தி ஃபர்ஸ்ட் ராம் நிஷாந்த் பவர் ரிவீல் பண்ணாம போணும். ராம் நிஷாந்தே போய் பாப்போம். வில்லேஜர் தானே போய் பாப்போம். ராம் நிஷாந்த் வாங்க ப்ளீஸ் நம்புங்க. ராம் நிஷாந்துக்கு செகண்ட் ஓட்டிங். ராம் நிஷாந்த். சரி எதை வச்சுடா நீங்க? சரி ஓகே தூக்குங்க. ஆனா அவங்க பவரே சொல்லல. மெஜாரிட்டி சொல்ல கஷ்டமா தான் இருக்கு. வேணாம். ஆனா சொல்றேன் கடைசி வரைக்கும் எத்தனை காதல் கொண்டேன் படம் வந்தாலும் நீங்களா திருந்த மாட்டீங்கடா. வில்லேஜ் ஸ்லீப். மாஃபியாஸ் அண்ட் காட்ஃபாதர். உங்க கண்ணை திறங்க. யாரை ரோல் பிளாக் பண்றீங்க? யாரை கில் பண்றீங்க? மாஃபியாஸ் அண்ட் காட்ஃபாதர். கண்ணை மூடிக்கங்க. டாக்டர் கண்ணை திறக்கலாம். யாரை காப்பாத்துறீங்க?
கண்ணை மூடிக்கங்க. போலீஸ் கண்ணை திறக்கலாம். யார் மேல சந்தேகம் போலீஸ்? கண்ணை மூடிக்கங்க. ராம்போ கண்ணை திறக்கலாம். புல்லட்டை யூஸ் பண்றீங்களா? கண்ணை மூடிக்கலாம். வில்லேஜ் வேக்கப். யார் செத்தா? சீதாராமன் சீனிவாசன் காணிக்கிறான். 3 பேருமே காலியா? சரி, அடுத்த பாடி நீங்க பயங்கர என்ஜாய் பண்ற ஒரு பாடி தான். ரிக்கி ஆர்ஐபி. அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. சரி, எனக்கு விவேக் மேல டவுட்டா இருக்குப்பா. எதுக்கு? சும்மாதான் இங்கிட்ட சாவவே மாட்டாங்க, இங்கிட்ட சாவுறாங்க. வேற என்ன பண்றது? எனக்கு ஒரு 3 பேர் மேல டவுட்டா இருக்கு. ஏன் தெரியல. 3 பேர்லாம் ஓட் பண்ணி அவுட் பண்ண முடியாது. ஏய் இருடா, அவன் சொல்லிட்டுடா யார் யாருன்னு. இன்னொருத்த இருந்தீங்க செக் பண்ணீங்களா? ஏதாவது ஒரு ஹிண்ட் கொடுக்கலாம். பவர் யாருக்குன்னு தெரியல. எனக்கு அவன் போலீஸானே டவுட்டா இருக்கு. யார் போலீஸ்? அப்ப உன்ட போலீஸ் இல்ல. சேச்சி சித்தப்பா சீனிவாசன் போலீஸா இருக்காரு, எஸ்ஐயா இருக்காரு. அப்பனா தேஜா. ஏன் நீ வேற சும்மா வேற போலாம். குட்டி மூஞ்சி போலாமா? ஏன்னா அயாசனை ரொம்ப டிஃபெண்ட் பண்ணாரு. அவளனா தேஜா சொல்லிட்டான், எல்லாரும் ஓட்டு போட்டுருங்க. ஏன் போடலாமே? ஏன் தேஜா? ஏய் குட்டி மூஞ்சி ஒரு ஓட்டிங் போடலாம். ஏய் மாஃபியா இன்னும் சாவே இல்ல. அவன் மாஃபியா அதான் சொல்றேன். 5 பேர் ஃபர்ஸ்ட் ஓட்டிங் போலாம். குட்டி மூஞ்சி போவே இல்ல. குட்டி மூஞ்சி போலாமா? அவன் சைலண்டா தான் இருப்பான் மாஃபியா வந்தா. குட்டி மூஞ்சி போவோம். போங்க ஏனா போடுங்க, டக்குனு போடு. ஐயோ, நான் மாஃபியா கூட சேர்ந்து கை தூக்கறனால எனக்கு தெரிய மாட்டேங்குது. யார் கூட கை தூக்கிட்டு எனக்கு அயாஸ் மேல டவுட் இருந்துட்டே இருக்கு. ஏய் சும்மாடா, சொன்னா கேளுடா. டேய் பாய் இல்ல பாய், நம்மலாம் ஒரே அட்டி பாய். ஏய் டைவர்ட் ஆக வேணாம்டா, விவேக் போலாம்டா. ஆமா டேய், ஃபர்ஸ்ட் ஓட்டிங் போலாம்டா. சரி விவேக் போ, பேசுறாருன்னு கேக்கலாம். ஆனா வில்லேஜரா போயிட்டு இருந்தா தோத்து போயிரோம்டா. அதான்டா ஆமாடா, சொல்றேன். விவேக் போலாம்டா. சரி விவேக் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே. குட்டி வினோ. சாரி குட்டி பாய் மாத்தி சொல்லுது. ஏய் சாரிடா. குட்டி மூஞ்சி விவேக் ஓட் பண்றவங்க கையை தூக்குங்க. எல்லாருமே தூக்குறோமா? மெஜாரிட்டி. நான் வில்லேஜர் தான், எனக்கு ஒரு பவர் இருக்கு. பவர் 2 ரவுண்ட் யூஸ் பண்ணியா தலைவா? 2 ரவுண்ட் யூஸ் பண்ணல பவர். அப்பனா இவன் என்ன ஓகே சொல்லு, டிஃபெண்ட் பண்ணுங்க. நைட் ஆனா அந்த பவரை நான் யூஸ் பண்ணுவேன். ஓஹோ, கதை இப்படி போகுதா? ப்ராப்பர் டிஃபெண்ட் பண்ணல, சாட்டிஸ்ஃபை இல்ல. ஏய் எனக்கு என்னமோ தேஜா மேல அயாஸ் மேல டவுட் இருந்துட்டே இருக்கு. போய் ஏய் வேற ராம்போ இருக்காங்களா யாராவது? ஏய் இருங்க, நான் தான் ராம்போ. இந்த செத்த பணத்தை தான் நான் ஏற்கனவே போட்டேன். ஒரு வருஷம் மாஃபியா கொண்டு வர கஷ்டம் இல்ல. பேஷன் உங்களுக்கு என்ன பண்ண? பரவாயில்ல, பொசசிவ்னஸ்டா, பொசசிவ்னஸ். 2 பேர் வந்தோனே ஐஷோ கண்டுக்கல, போட்டுருச்சு. புரியல. மாஃபியா கொல்ட்ட நான் வாங்கிக்கிறேன். எல்லா கேம்லயும் ஐஷு பாலேஸ் பேர் உருகிட்டனமா நான் உனக்காக. போய் சொல்லாத போய் பேசாத. ஒரு கேம்ல மாறிட்டே டபார்னு. ஏது ஒரே கேம்ல மாறிட்டே. புதுசா கெஸ்ட் வந்து பேச ஆரம்பிச்சா தப்பா? டைவர்ட் ஆகாதீங்க விவேக். மனசு வலிக்குது. எனக்கு தேஜா மேல தான் சந்தேகமா இருக்கு. தேஜா மாஃபியா 5 பேர் இருக்காங்க. சரி, அப்படியே விவேக் ஓட்ட போட்டுருங்க. யாரெல்லாம் விவேக் நினைக்கிறீங்க? விவேக் கன்ஃபார்ம். ஏன்னா அவன் தப்பான பவர் சொல்றான். சரி விவேக், உனக்கு என்னப்பா? வில்லேஜ், ஸ்லீப், மாஃபியா, காட்ஃபாதர் கண்ணை திறங்க. யாரை ரோல் பிளாக் பண்றீங்க? யாரை கில் பண்றீங்க? மாஃபியாஸ் அண்ட் காட்ஃபாதர் கண்ணை மூடிக்கங்க. டாக்டர் கண்ணை திறக்கலாம். யாரையாவது காப்பாற்றணும்னு ஆசைப்படுறீங்களா? கண்ணை மூடிக்கங்க. போலீஸ், யார் மேலே டவுட்டா இருக்கா? கண்ணை மூடிக்கங்க. ராம்போ கண்ணை திறங்க. உங்க புல்லட்டை யூஸ் பண்றீங்களா? கண்ணை மூடிக்கங்க. வில்லேஜ் வேக் அப். காட் முதல்ல சொல்லிருங்க யார் செத்துட்டான்ட்டு. சரி, ஒரு க்ளூ கொடுக்குறேன். சரியா? கையை கட்டிட்டு இருக்கான். அயாஸ் அண்ணாவா? பிரகதீஷ் கையை சொறிடா. ஜெயிஸ்டாரா? மஞ்ச காட்டு மைனாவா? ஓகே சரி தம்பி, வந்து ஒரு ப்ராப்பர்ட்டில எடுத்துட்டு போயிடுறா. ஒரு நிமிஷம், ஐஷு ராம்போன்னு சொன்னாலே அவ ஒருவேளை போய் சொல்லிருந்தா? இதுல நான் தான் சொல்றேனே. ஒருவேளை இருக்குமோ? நான் எனக்கு ஒரு டவுட் இருக்கு. அயாஸ்னா ஏன்னா ஃபர்ஸ்ட் எனக்கு அவர் மேல தான் டவுட் ரொம்ப நேரமா. ஏய் இவ்ளோ நேரம் உனக்கு சப்போர்ட் பண்ணி அவரே போட்டேன். ஒரு நிமிஷம், நான் ஒண்ணுமே சொல்ல பார்த்தேன், அவ்வளவுதான். ஏன் பயப்படுற? ஏய் பயமே இல்லடா. ஆக்சுவலி நான் அவரை சும்மா தான்டா பார்த்தேன். நான் இல்லனாலும் பதறாரு அந்த ப்ளூ சட்டை. ஏம்பா சுடுகாட்டுக்கு சொல்லியாச்சா? இல்ல அவர் மாஃபியாவா இருந்தாலும் பிரச்சனை இல்ல. இன்சல்ட் பண்ற? அயாஸ்னா போலாம்பா. ஏய் சொன்னா புரியாது. சொல்லுங்க. ஒரே நிமிஷம், யாரெல்லாம் மாஃபியா கொண்டாங்கன்னு கணக்கு பண்ணுவோம். 1 2 3 V-Star 4 3 பேர்ல ஏதாவது ஒரு மாஃபியா 2 மாஃபியா இருக்க வாய்ப்பு இருக்கு. விவேக் மாஃபியா இருக்க வாய்ப்பு இருக்கு. சேஜு மாஃபியா இருக்க வாய்ப்பு இருக்கு. நிஷாந்த் தெரியல. நிஷாந்த் மாஃபியா கன்ஃபார்ம். உங்க குடும்ப சண்டை எல்லாம் வெளிய வச்சுக்கோங்க. டே நைட் யாரு? இப்ப யாருக்கு ஓட்டு போடுறோம்? எனக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு அயாஸ்னா இல்ல ப்ளூ சட்டை. ப்ளூ சட்டை என்ன சொல்லுப்பா? எங்க அம்மா சத்தியமா, ஆத்தா சத்தியமா, பொண்டாட்டி சத்தியமா நான் வில்லேஜர்.
நானும் சத்தியம் பண்ணுவேன் எங்க அம்மா சத்தியமா அப்பா சத்தியமா. என்ன சத்தியமா? நான் இல்ல மாஃபியா. அப்ப காட்ஃபாதரா? பச்சையா சத்தியம் பண்ணுவான். எல்லாம் பச்சையா சத்தியம் பண்ணுவாங்க. அயாசனா. சரி ஓகே உங்க இஷ்டம். தேஜா தான்ப்பா. தேஜா டேய் புளு சட்டை சொன்னா கேளு. தேஜா எல்லாரையும் கொண்டுகிட்டு இருக்கு. யாரையா சொல்றது? அயாசனா. ஒரு அட்டெம்ப்ட் மச்சான். தேஜா போலாம். அயாஸ் ஃபர்ஸ்ட் வோட்டிங். சரி ஓகே ஐயா தூக்குங்க. ஆமா தூக்கு தூக்குங்க போடுறேன். மெஜாரிட்டி. தேஜா யாரெல்லாம் சொல்றமோ அவங்கள ஃபுல்லா தூக்கிக்கிட்டு இருக்கு. இவனை சொல்லுச்சு கரெக்ட்டா இவன் செத்து இருக்கான். ஐயோ நான் அவன தூக்கல. என்னடி வாய்ஸ் இது? நீங்க பேர் 3 பேர் குரூப்பா பேசுறீங்க. குட்டி வினவும் சேர்த்து பண்ணி டேய் நான் ஜெனரலா தான்டா சொன்னேன். இப்போ நான் எப்பறா தூக்காம அவங்க எல்லாம் தூக்குனாங்க. உனக்கு தேஜா மேல சந்தேகம் இருக்கா? எனக்கு சந்தேகம். உனக்கு இருக்கா சந்தேகம்? வந்து இப்ப நான் என்ன உங்ககிட்ட சொல்றது? ஒரு வாட்டி போய் பார்க்கலாம். சொன்னா கேளு. சீதாராமன் தரிகராமன் ஏதாவது பேசி தொலைங்கடா சீனிவாசன். அயாஸ் செகண்ட் வோட்டிங். அயாஸ் செத்துட்டார். என்னங்க அது இப்படி ஆயிடுச்சு? வில்லேஜ் ஸ்லீப். காட்ஃபாதர் மாஃபியா. கண்ணை திறங்க. யாரை ரோல் பிளாக் பண்றீங்க ஃபர்ஸ்ட்? யாரை கில் பண்றீங்க? மாஃபியாஸ் அண்ட் காட்ஃபாதர். கண்ணை மூடிக்கங்க. டாக்டர் கண்ணை திறக்கலாம். யாரை காப்பாத்தணும்? கண்ணை மூடிக்கங்க. போலீஸ் கண்ணை திறங்க. யார் மேல சந்தேகம்? கண்ணை மூடிக்கங்க. ராம்போ கண்ணை திறங்க. புல்லட் யூஸ் பண்றீங்களா? கண்ணை முடிக்கங்க. வில்லேஜ் வேக் அப். முதல் முறையாக நம்ம வில்லேஜ்ல யாரும் சாவல. டாக்டர் காப்பாத்திட்டாங்க. யார் அது? சாமி உன்னை பத்தி எனக்கு தெரியும். இப்போ நீங்க ரிவீல் பண்ணலாம் பவர் இருந்துச்சுனா. அப்படியே? ஆமா நீ தானே ஒரு பவர் இருக்குன்னா ரிவீலே பண்ணல. டாக்டர் இப்போ இருக்கா. ஓகே நான் ராம்போ. சேதா ரொம்ப நேரமா அமைதியாவே இருக்கீங்க. ஏதா பவர் இருக்கா? பவர் இருக்கா? இல்ல நான் சந்தேகப்படுறேன் மாஃபியாவா இருப்பியோன்னு. இல்ல அதே என்ன சந்தேகப்படுறீங்க அதெல்லாம். ராம் ஏய் இப்போ ராம் போவோம். ராம் கன்ஃபார்ம். பிரகதீஷ் உங்களுக்கு ஏதாவது பவர் இருக்கா ப்ரோ? சரி தேஜா நான் நீன்னு சொல்றேன். ஏய் வேணாம் யா ராம் போலாம் யா. பிரகதீஷ் சொல்லிருவாரு. அவருக்கு ஏதாவது பவர் ஏதாவது இருக்கா இல்லையா? பிரகதீஷ் போலாம். பிரகதீஷ் நான் போலாம். எதை வச்சு என்ன சொல்றீங்க? உங்களை பார்த்தா அப்படி இருக்கு. பிரகதீஷ் ஃபர்ஸ்ட் வோட்டிங். மெஜாரிட்டி. என்கிட்ட எந்த பவரும் இல்ல. நான் வெறும் வில்லேஜர் தான். இவன் தான் எனக்கு சைடுல அப்பையில இருந்து வாய் அடிச்சிட்டே இருந்தான். நான் இவனை அப்பையில இருந்து எல்லார்ட்டையும் மென்ஷன் பண்ணிட்டே இருக்கேன். நான் என்ன சொல்றேன்னா நீ என்னன்னா நீ டிஃபெண்ட் பண்ண. ஏன் அவனை சொல்ற? அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. நீ இல்ல நீ டிஃபெண்ட் பண்ண. ஏன் அவனை சொல்ற? சின்ன படமா இருக்கு ராஸ்கல். நான் இல்ல நான் வெறும் வில்லேஜர். சரி ஓகே இப்போ என்ன கொன்னுட்டீங்க. நான் வில்லேஜர் அப்படின்னு வச்சு இருடா. இப்போ என்ன கொன்னுட்டீங்க. நான் வில்லேஜர். இப்ப திருப்பி இவன் ஒரு ஆளை கொண்டானு ஏன் இன்னும் 2 கேம் போச்சுன்னா மாஃபியா வின் ஆகும். தம்பி கரெக்ட்டா பாயிண்டா பேசுது இல்ல. பரவாயில்ல. ஆல்ரெடி அயாஸ கொன்று அயாஸ். டேய் இன்னும் 2 கேம் போச்சுன்னா மாஃபியா வின் ஆயிரும்டா. புரிஞ்சுக்கங்கடா. அதனால தான் உன்னை சந்தேகப்படுறோம். பிரகதீஷ் செகண்ட் வோட்டிங். இப்பையில இருந்து சொல்லிக்கிட்டு நீங்க ஆரம்பத்துல இருந்து சந்தேகமா பிரகதீஷ் கன்ஃபார்ம். முடிச்சிட்டே இருக்கீங்க. பிரகதீஷ் RIP. ஆனா ஒண்ணுடா இந்த கேம்ல சிரிப்பான விஷயம் என்னன்னா குட்டி வினோவை தூக்கவே இல்ல. அது இல்ல பிரகதீஷ் எல்லாம் மாஃபியாவா. அப்புறம் எப்படி அந்த மாஃபியா ஜெயிக்கும்? வில்லேஜ் ஜெயிச்சிருச்சுடா. ஸோ சீரியஸாவே இந்த கேம்ல ஒரு ஸ்பெஷல் பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணதுன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா அது டவுட்டே இல்ல தேஜா தான். வில்லேஜ் ஜெயிச்சதுக்கு முக்கியமான காரணமே தேஜா தான். ஒவ்வொரு தடவையும் அவ்வளவு கன்ஃபியூஸ் பண்ணி அத்தனை பேர்த்த காப்பாத்தி இருக்கு. அக்ஷதா தனியா பாராட்டணும்டா. அக்ஷதா யார் பேருமே தெரியல. தெரியல ராமனே தெரியல. ஒரு டைம் நீங்க ராம் போனா சொல்றீங்களா? இதுல ஆல் பேஸ் கூட தெரியல. அதிர்ச்சி யார் கொன்னது? அதிர்ச்சி யார் கொன்னது? நீ கொன்னது விட்டுரு. மாஃபியா யார் கொன்னது? நான் வில்லேஜருங்க நானே. நான் மாஃபியாவே இல்லடா. அடங்கப்பா இது உலக நடிப்புடா சாமி. டேய் குட்டி வினோ இந்த அளவுக்கு கதறி கதறி பேசுறீல்ல நீ சந்தேகப்பட்ட ஒருத்த கூட மாஃபியா கிடையாதுடா. நான் கரெக்ட்டா கண்டுபிடிச்சேன். இரு ஆனா அதனால தான் மத்தவங்கள நான் இது பண்ணி பேசுறேன். ஆனா ஒரு கேவலமான பொசிஷன் நீ. தவறுங்க. பாராட்டி ஹைஃப் எல்லாம் பண்ணானுங்களே அதுல பூரா பேரும் மாஃபியாடா. இந்திரடா மாஃபியாலாம். மாஃபியாலாம் யாரு? ஆனா ஏய் யூ நோ ஏய் நம்ம ராம் நிஷா நம்ம தனியா கிளாப் பண்ண பண்ணி சத்தியமா சொல்றேன். இப்படி ஒரு ஆக்டிங் லைஃப் அண்ணே. அதா வர்க்கீஸ். ஏய் யார் 4 பேர் தான் இருந்துங்க. 1 2 3 4 அந்த பிரகதீஷ் அண்ணா. சரி இப்போ வந்து செலிப்ரேஷன் டைம். இவ்வளவு அறிவாக விளையாண்ட வில்லேஜர்ஸ் நீங்க உங்க புதையல எடுத்து செலிப்ரேட் பண்ணலாம்.
மோசமா விளையாண்டு இந்த கேமோட போக்கே மாத்தினவங்கள நம்ம லெஜெண்ட்னு சொல்லுவோம். இந்த கேமோட போக்கே மாத்தின 3 லெஜெண்ட் யாருன்னா குட்டி வினோ, ஐஷு, வி ஸ்டார். இவங்கள சிறந்த லெஜெண்ட்ஸ் யாருன்னு நீங்க கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க.